Hello students, welcome to the session. Very good morning to you all. So, இப்போ நம்ம பார்க்க போறது weekly sum up. So, third week வந்துட்டோம். So, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 30 words வந்துட்டு continuous-ஆ பார்க்க போறோம். இதோட detailed explanation daily கொடுத்திருப்பேன். இன்னைக்கு வெறும் வந்துட்டு ஒரு precise-ஆ தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா content-ம். பட் தென் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆக போகுது. இது எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் இண்டூ எடிட்டோரியல். ஓகேயா? ஸோ அந்த எடிட்டோரியல் சைட்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற வேர்ட்ஸ், நம்மளுக்கு புரியாம இருக்கிற வார்த்தைகளை எக்ஸாம்க்கு வர மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஓகே, ஓவர் ஆர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்ச் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கீழே இருக்குன்னா நம்ம மேலோட்டமா வந்து ஒரு பார்வை பார்த்து நம்ம அதுக்கு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஓவர் ஆர்ச்சிங். ஸோ மேலோட்டமான அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ளூடிங் ஆர் அஃபெக்டிங் ஆல் அதர் ஏரியாஸ், எல்லாம் காம்ப்ரிஹென்சிவா அந்த கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் டவுன் டைம் இஸ் அன் ஓவர் ஆர்ச்சிங் ப்ராப்ளம் இன் ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ மேலோட்டமா ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, கம்ப்யூட்டர்ல வந்து ப்ராப்ளம் இருக்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்கிறத பத்தி ஒரு ஓவர் ஆர்ச்சிங்கா அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஸ்பர்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு வந்து தூண்டுதுல, ஸோ அதை தான் வந்து நம்மள ஸ்பர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, ஸோ அதை வந்து வேர்பா யூஸ் பண்றோம். டு என்கரேஜ் அன் ஆக்டிவிட்டி ஆர் டெவலப்மெண்ட் ஆர் மேக் இட் ஹேப்பன் ஃபாஸ்டர். ஸோ நம்மளுக்கு தூண்டும் போது என்ன பண்ணுவோம்? சீக்கிரமா நம்ம செய்வோம்ல அந்த விஷயத்தை. இப்போ எப்படி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்பர் பண்ணுது அப்படின்னா, என்ன தூண்டுது, எதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க ஸ்பர்ட் ஆன் பை ஹர் early success, she went on to write 4 more novels in rapid succession சொல்றாங்க. ஓகே, இங்க வந்து catalyst, impetus, அடுத்து வந்து antonym வந்து deterrent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிசெஷன். ஸோ ரிசெஷன்னா என்னது? ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு டிக்ளைன் ஆகிறதுக்கு ரிசெஷன் நம்ம சொல்லலாம். ஸோ நிறையா இது ஃப்ளோ சார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்கு சொல்லலாம். இல்லை மந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம ரிசெஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை வந்து ஒரு நவுனா யூஸ் பண்றோம். இங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்கு? ரிசெஷன்ஸ் இஸ் அ ஸ்லோ டவுன் ஆர் அ மேசிவ் கான்ட்ராக்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா தான் நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஃபார் த செகண்ட் டைம் இன் 10 years the government has driven the economy into deep and டேமேஜிங் ரிசெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சினோனிம் என்னது? ஸ்டாக்ஃப்ளேஷன் ஆர் ஸ்டாக்னேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஸ்டாக்னேஷன்னா வந்துட்டு எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இன்ஃப்ளேஷன் கூட நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய டெய்லி செஷன்ல இருக்கும். ஓகே, ஓகே, இது ஆண்டனிம்ஸ் பார்க்கல, பூம் அண்ட் அப்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் ரெண்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதையும் போர்ட்ஃபோலியோன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஒரு ஈக்விட்டிலையோ இல்லை டெட்ல இல்லை ரியல் எஸ்டேட் கோல்ட்ல இதெல்லாம் நம்ம பண்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்துட்டு a thin flat case used for carrying documents, drawings, etc. சொல்லியிருக்காங்க. In finance, a portfolio is a collection of investments அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I left my portfolio on the train அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? போர்ட்ஃபோலியோ வந்து ட்ரெயின்ல விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம டாக்குமெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இங்க இருக்க சினோனிம் வந்து envelope, valise. So what do you mean by valise? நம்ம துணியெல்லாம் வச்சு தூக்கிட்டு போற ஒரு பெட்டி அந்த மாதிரி இருக்கிறது valise அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆண்டனிம் இஸ் டிஸ்ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஃப்ரெஜைல். ஸோ ஃப்ரெஜைல்னா என்ன அர்த்தம்னா உடையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு லேப்டாப்ஸ் ஆர் கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லயோ ஏதாவது புக் பண்ணும்பொழுது அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெஜைல்ன்றதுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு சிம்பிளோ பிரேக்கபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்னது? நம்மளுக்கு கீழே விழுந்தா உடஞ்சிரும், அதனால ஹேண்டில் இட் வித் கேர்ன்றதுக்காக நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. சரி, இங்க வந்து ஈஸி broken or டேமேஜ்ன்றது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஆர் நாட் ஸ்ட்ராங் ஆர் ஸ்டர்டி, delicate and vulnerable அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. What is an example? You have a fragile grip on reality. Okay, synonym என்னது? decrepit and frail. Antonym வந்து durable. சரியா? Okay, next word bolster. So what is bolster னா வலுவூட்டும்
விஷயம். ஓகே. ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் குடுக்குது, வலுவூட்டுது அப்டின்னா, அத பால்ஸ்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. டு சப்போர்ட் ஆர் இம்ப்ரூவ் சம்திங் ஆர் மேக் இட் ஸ்ட்ராங்கர், இல்ல சப்போர்ட் ஆர் ஸ்ட்ரெங்தன், இல்ல டு கிவ் அ பூஸ்ட் ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு என்கரேஜ்மென்ட் குடுக்குறது. அது எல்லாமே பால்ஸ்டர் பண்றது அப்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே. எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கேன்? ஷி ட்ரைட் டு பால்ஸ்டர் மை கான்ஃபிடன்ஸ் மொரேல். அதாவது என்கரேஜ்ட் மீ, இல்லன்னா வந்து make me feel stronger by telling that I had a ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம என்கரேஜ் ஆகும்ல, நம்ம பால்ஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் த சினோனிம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ், அப்புறம் பட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரென்த் பண்றது, சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டோனிம் இஸ் ஹால்ட் ஆர் அண்டர்மைன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கான்ஸ்பிக்யூவஸ். ஸோ வாட் இஸ் கான்ஸ்பிக்யூவஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பகட்டான. ஓகேயா, ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது, அட்டென்ஷன்லாம் அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கான்ஸ்பிக்யூவஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கான்ஸ்பிக்யூவஸ் பிளேஸ்ல தான் எடுப்பாங்க. பிகாஸ் டு அட்ராக்ட் பீப்பிள். ஓகே, சரி. இங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? வெரி நோட்டிசபிள் ஆர் அட்ராக்டிங் அட்டென்ஷன் ஆஃபன் இன் அ வே தட் இஸ் நாட் வாண்டட். ஓகே, ஈஸி டு see or notice, likely to attract attention, attracting attention, marked by a noticeable violation of good taste. அதான் சொல்றாங்க. ஓகே, Sam was very thin with a conspicuous bravery. braveryக்கு conspicuous வந்து word யூஸ் பண்றாங்க. ஓகே, so what is the synonym? Discernible, apparent. Antonym வந்து obscure, indistinct. Okay, next word எக்ஸ்டசி. எக்ஸ்டசின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பரவசம்னு சொல்லலாம், இல்ல மெய் மறந்து இருக்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டசி இஸ் அ நவுன். ஓகே, a state of extreme happiness especially when feeling pleasure, very great happiness. அடுத்தது வந்து a state of overwhelming emotions, அதாவது முழுகடிக்கும் emotions, a state of being beyond reason and self control. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளே அறியாம ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஃபுட்ட டேஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் அன் எக்ஸ்டசின்னு சொல்றதோ, இல்லாட்டி வந்து மெய் மறந்து நம்ம ஒரு காரியத்த செய்றத வந்து எக்ஸ்டசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பியூலா த்ரூ ஹர் ஹெட் பேக் ஆஸ் இஃப் இன் எக்ஸ்டசி. ஸோ அவங்க வந்து மெய் மறந்து என்ன பண்ணாங்க, என்ன சொல்றது, ஷி வாஸ் லையிங்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, சரி. வாட் இஸ் த சினோனிம்? ராப்சர், பியாட்டிட்யூட் அப்படின்றாங்க. ஆன்டோனிம் இஸ் டிப்ரெஷன் அண்ட் அப்பத்தி. சினோனிம் ஆன்டோனிம்ஸ் எல்லாமே டெய்லி செஷன்ல இருக்கு. யூ கேன் கோ அண்ட் அந்த இடத்துல வந்து யூ கேன் கோ அண்ட் சி, பிகாஸ் உங்களுக்கு வந்து நல்ல நிறைய வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாஸ்டிவ். ஸோ எக்ஸாஸ்டிவ்னா என்ன அர்த்தம்? முழுமையா இருக்கிறதுக்கு, முழுமையான ஒரு விஷயத்த எக்ஸாஸ்டிவ், அதாவது கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐம் ஃபுல்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எனர்ஜி ஃபுல்லா போயிருச்சு, கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நான் எக்ஸாஸ்டட்னு நான் சொல்லிக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட் அண்ட் இன்க்ளூடிங் எவ்ரி திங் பாசிபிள், வெரி கேர்ஃபுல் ஆர் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் இன்க்ளூடிங் ஆர் கன்சிடரிங் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் aspects fully comprehensive அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன்ல. ஓகே, லெட்ஸ் கோ with example. The guide outlines every bus route in exhaustive details. Okay, complete details கொடுத்திருக்காங்க. Okay, நெக்ஸ்ட் சினோனிம் பார்க்கலாம். இன் டெப்த், காம்ப்ரிஹென்சிவ். ஆன்டோனிம் வந்து அன்காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் இன்கம்ப்ளீட்டா இருக்க ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கோஹெரன்ஸ். கோஹெரன்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? இணக்கத்தை, இல்லைன்னா இசைவு பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாஜிக். ஓகே, இங்கிலீஷ்ல நம்ம இப்போ லாஜிக்ன்ற வேர்டை நம்ம வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? கோஹெரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரியா? இங்க என்ன சொல்லியிருக்கோம்? த சிச்சுவேஷன் வென் த பார்ட்ஸ் ஆஃப் சம்திங் ஃபிட் டுகெதர் இன் அ நேச்சுரல் ஆர் ரீசனபிள் வே. அதுவா வந்து செட் ஆயிக்கும்ல, லாஜிக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கோஹெரன்ஸ் வந்துட்டு லேக் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. லாஜிக் வந்து அதில் இல்லவே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் கோஹெரன்ஸ் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா லாஜிக் லேக் ஆகுதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, த ஈக்வாலிட்டி the quality or state of cohering such as systematic or logical connection or consistency, integration of diverse elements, relationships or values. Okay, இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன்? Wesley managed to impose a new coherence on the மிஷினரி ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஒரு புது லாஜிக் வந்து இந்த மிஷினரியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டஃபா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு வேர்டை வந்து அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு
அத போட்டு கூட நீங்க வந்து அத நோட்ஸ்ல எழுதிக்கலாம். மைட் பி இந்த வேர்ட வந்து நம்ம போடும்பொழுது ஈஸியா இருக்கும் சொல்றதுக்குன்ட்டு. ஓகே. சரி நெக்ஸ்ட் வந்து சினோனிம் பார்த்தீங்கன்னா சாலிடாரிட்டி ஆர் ரேஷனாலிட்டி. ஆன்டோனிம் வந்து நான் கான்ஃபார்மிட்டி, தென் இன்க்ரூவிட்டி. ஓகே. இன்கான்க்ரூவிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ரெப்பாசிட்டரி. ஸோ ரெப்பாசிட்டரினா என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னா, டெபாசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்பாசிட், டெபாசிட். ஸோ ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்க? களஞ்சியம் சொல்றாங்க. இல்ல வைக்கும் இடம். எங்க நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம வைக்கிறோமோ அதுதான் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து அத ஒரு நவுனா யூஸ் பண்றாங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? A person who has or a book that contains a lot of information or detailed knowledge. அப்புறம் ஒரு place where something is stored in large quantities. அடுத்தது a central place in which an aggregation of data is kept and maintained in an organized way, usually in computer storage. சரி, இந்த 3 டெஃபினிஷன் இருக்கு. மூணுத்துலயும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இதுல சொல்லும்போது ஒரு புக்கு பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து நார்மலா வந்து ஒரு குவான்டிட்டிய நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பேசுறாங்க. அடுத்து என்ன பேசுறாங்க? கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ பத்தி பேசுறாங்க. சரியா? ஓகே. ஸோ அது வந்து நீங்க அத வச்சு ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே. கன்சிடர் த புக் அ ரெபாசிட்டரி ஆஃப் நாலேட்ஜ். ஸோ இங்க வந்து புக்க வந்து ஒரு டெபாசிட் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லி சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The foundation is the largest repository of the artist work. Okay. Synonym என்னது? depot, stock room. Antonym is abandon or dispel. Okay. Leave or eliminate ன்னு சொல்லலாம். Okay. Next word atavistic. ஸோ atavisticனா என்ன அர்த்தம்? மூதாதையரின் இயல்பு. ஓகே. உங்களோட முன்னாடி இருந்த ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து சில விஷயம் உங்களுக்கு பாஸ் ஆன் ஆயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்கள மாரியே வந்து ஒரு கோவப்படலாம். இல்ல நெகட்டிவா சொல்லணும்னா அவங்கள மாரி நீங்க ஒரு இருட்ட பார்த்தா பயப்படலாம். அந்த மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அட்டவிஸ்டிக்ன்றத அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். அப்போ நவுனா யூஸ் பண்ணும்போது அட்டவிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? இங்க என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். Happening because of a very old habit from a long time ago in human history, not because of a conscious decision or because it is necessary now. ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேட்டட் டு ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த ஹியூமன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஹாவ் பீன் பாஸ்ட் ஆன் டு மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆஸ் அ ஹேபிட் ஆர் இன்ஸ்டிங்க்ட். வாட் யூ மீன் பை இன்ஸ்டிங்க்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் உள் உணர்வை வந்து இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் கேரக்டர் தட் மேனிஃபெஸ்ட் அட்டிவிசம். ஸோ வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்னது? வெளிப்பாடு. ஏதோ நம்ம செய்யறதோட வெளிப்பாடுன்னு. ஸோ இட் மேனிஃபெஸ்ட் ஆட்டிவிசம்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் என்னது? an atavistic fear of dark இல்ல atavistic fears and instincts ன்னு சொல்றாங்க. what is synonym? naive or rudimentary. antonym என்னது? sophisticated or civilized. okay. next word ஷன். ஸோ ஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து வேர்பா யூஸ் பண்றாங்க. இங்க வந்து டு அவாய்ட் சம்திங் ஆர் somebody இல்லனா persistently avoid, ignore or reject someone or something through a antipathy or caution. அடுத்து to avoid deliberately and especially habitually. ஸோ இங்கே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ persistentlyனா என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக அவாய்ட் பண்றது அப்படின்றாங்க. ஆன்டிபத்தினா விரோதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலிபரேட்லினா கண்டிப்பா நான் அவங்க அவாய்ட் பண்ணோன்ற மாதிரி பேச டெலிபரேட்டா எனக்கு ஒரு விஷயம் வேணும் இல்ல வேணான்னு சொல்றதுக்கு நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? he shunned fashionable society இல்லைனா they were both shunned by their families when they remarried. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லும்பொழுது என்ன சொல்ல வராங்க? அவங்க 2 பேர் வந்து ரீமேரேஜ் பண்ணதுனால போத் வேர் ஷன்ட்னா அவங்கள வந்து தவிர்த்துட்டாங்க ஃபேமிலியில இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ சினோனிம் என்னது? எஸ்கியூ, டிஸ்டெயின். ஆன்டோனிம் இஸ் செரிஷ் அண்ட் சாங்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் கிராட்டிடியூஸ். ஸோ இலவசம் இல்லைன்னா பெருந்தன்மை. ஓகே. இட் இஸ் மை கிராட்டிடியூட் டு டூ டு யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று என்னோட பெருந்தன்மை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதை வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்றாங்க. இங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? டன் விதவுட் எனி குட் ரீசன் ஆர் பர்பஸ் அண்ட் ஆஃபன் ஹேவிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு பெருந்தன்மையில் தான் பண்ணுவாங்க. அது ஒரு குட் ரீசன் ஆர் பர்பஸ் இருக்காது. ஓகேயா? பட் தென் அவங்க வந்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து கிராட்டிடியூஸ் வயலன்ஸ் ஆன் டெலிவிஷன்ல பார்க்கலாம். இல்லைன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கிராட்டிடியூஸ் இன்சல்ட் வித் த சிங்கர்ஸ் ஏஜென்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அப்பாலஜைஸ் ஃபார். ஓகே. ஸோ இது வந்துட்டு நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து போட்டு பார்த்துக்கோங்க. பெருந்தன்மையா வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க
அப்போ வந்து அவங்க எப்படி இத பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மட்டும் தான் யூ கேன் ரீகால் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் இல்லன்னா, நம்மளால அந்த வார்த்தைய ஞாபகமே வச்சுக்க முடியாது. எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். யாராவது ஒரு பெர்சன் உங்களுக்கு தெரியும்னா, அவங்க அந்த வேர்ட யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களையே வந்துட்டு ஞாபகம் வச்சு அந்த வேர்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது சிட்யூவேஷன் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சிட்யூவேஷன் நடக்கும். அப்போ அந்த வேர்ட நீங்க யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சிட்யூவேஷன்ல தான் இந்த வேர்ட யூஸ் பண்ணேன். ஸோ என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கூட நீங்க அத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் சாரி சினோனிம்ஸ் பார்க்கல. டிஸ்ப்ரொபோர்ஷனேட், நெக்ஸ்ட் அன்ப்ரொவோக்ட். ஸோ ஆன்டோனிம் என்னது? ஜஸ்டிஃபையபிள் அண்ட் நெசசரி. ஓகே. மெனேசிங், அச்சுறுத்தும் அப்படின்னு. சரி, ஓகே. சினோனிம் போட்டிருந்தாங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி வந்து அதுக்கு இன்னொரு சினோனிம் என்னது? டேஞ்சர் சொன்னாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து த்ரெட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க டேஞ்சர்ன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் கூட நம்ம சினோனிம்ல சொல்லிக்கலாம். ஓகே. மேக்கிங் யூ திங்க் தட் சம்மன் இஸ் கோயிங் டு do something bad இல்லனா seeming likely to cause you harm or danger. Okay. next இதோடைய examples பார்க்கலாம். um, are officers encountered menacing looks from teenagers. Okay, ஒரு அச்சுறுத்தும் லுக் வந்துட்டு டீனேஜர்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸை பார்த்து பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ சினோனிம் என்னது? லூமிங், லூரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டோனிம் இஸ் எய்டிங் ஆர் ரிமோட். லெஜிட்டிமைஸ்ட். ஸோ சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. அதாவது சட்டப்பூர்வமாக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்றாங்க? லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஏதோ ஒரு கம்பெனில ஒரு ரூல் வருது. அந்த ரூல் வந்து நல்லா இருக்குன்னா, இவங்க கவர்ன்மெண்ட் அவங்க கூட பேசுறாங்கன்னா, பேசி அந்த ரூல லீகலைஸ் பண்றாங்க. லெஜிட்டிமேட் பண்றாங்க. அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி. லெஜிட்டிமைஸ்ட் அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெர்ப். ஓகே. டு மேக் சம்திங் லீகல் ஆர் அக்செப்டபிள், மேக் லெஜிட்டிமேட். ஓகே. நெக்ஸ்ட் அதோடைய எக்ஸாம்பிள் என்னது? த கவர்ன்மெண்ட் ஃபியர்ஸ் talking to terrorists might legitimize their violent actions. ஓகே. அவங்க வந்து டெரரிஸ்ட் கிட்ட பேசுறதுனால என்ன ஆகும்? லெஜிட்டமைஸ் தேர் அந்த டெரரிஸ்டோட வயலண்ட் ஆக்ஷன்ஸை லெஜிட்டமைஸ் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஸோ சினோனிம் என்னது? விண்டிகேட், சஸ்டெயின். ஸோ வாட் இஸ் ஆன்டோனிம்? அவுட்லா. நெக்ஸ்ட் வேர்ட் த்ரெஷோல்டு. த்ரெஷோல்டுனா என்ன சொன்னேன்? தொடக்க நிலை. ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லுவோம். த்ரெஷோல்டை வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம். த ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் அட் த பாட்டம் ஆஃப் அ டோர்வே கன்சிடர்ட் ஆஸ் த என்ட்ரன்ஸ் டு அ பில்டிங் ஆர் ரூம். ஓகே. சரி. A strip of wood or stone forming the bottom of a doorway and crossed in the entering a house or room. ஓகே. ஸோ அந்த விஷயத்த தான் சொல்றாங்க. ஒரு ஆரம்பம், ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், ஒரு ஸ்டார்ட் நம்ம குடுக்குறதுக்கு அப்படின்றது. ஸோ ஹி ஸ்டுட் ஆன் த த்ரெஷோல்ட் ஆஃப் ஷீலாஸ் பெட்ரூம் அப்படின்றாங்க. நத்திங் ஹேப்பன்ஸ் அன்டில் த சிக்னல் பாசஸ் த த்ரெஷோல்ட். ஹி ஸ்டெப்ட் அக்ராஸ் த த்ரெஷோல்ட். ஸோ தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது. ஸோ வாட் இஸ் த சினோனிம் பார்த்தீங்கன்னா டான், இல்லாட்டி ஆன்டோனிம் வந்து கன்க்ளூஷன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் skewed. skewedனா வளைந்து இருக்கிறது. அதாவது வந்து the tie which you're wearing is skewed அப்படின்னு நான் சொன்னேன்னா, அது வந்து வளைஞ்சிருக்கு. மேக் இட் ஸ்ட்ரெயிட்னும் பொழுது அது skewed-ஆ இருக்கு. மேக் இட் ஸ்ட்ரெயிட். ஸோ இதை கூட நீங்க எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன டிஃபைன் பண்ணிருக்கு? நாட் அக்யூரேட் ஆர் எக்ஸாக்ட் ஆர் கரெக்ட், நாட் ஸ்ட்ரெயிட், இல்ல சடன்லி சேஞ்ச் டைரக்ஷன் ஆர் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க என்ன வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். her smile is slightly skewed அப்படின்னு சொல்றாங்க. what is the synonym? oblique. Antonym is straight. Okay. Next word கொலோசல். ஸோ கொலோசல் பார்த்தோன்னா நீங்கள் வந்து டெய்லி ஸ்லைடில் பார்த்துருந்தீங்கன்னா நான் ரிலேட் பண்ணியிருப்பேன். கொலோசல்னா கொலோசல் காஜல் வந்து எல்லா கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓகே. ஸோ அந்த கொலோசல் காஜலுக்கு வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு மீனிங் தெரியுமான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பிரம்மாண்டமான இல்லை மாபெரும் இருக்கிற விஷயத்த வந்து கொலோசல்ன்றாங்க. அப்போ நம்ம காஜல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான காஜலாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? So extremely large of a bulk, extent, power or effect, approaching or suggesting the stupendous or incredible அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அற்புதமான அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸ்டூபெண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the variety of wines available is colossal அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து இருக்க synonym வந்து mammoth, monstrous. So what is the antonym? minuscule, miniature. Okay. Next word
இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அர்த்தம்னா, அதோட தாக்கங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்வோம். யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ்ன்னு சொல்லுவோம்ல. நீ இத பண்ணிட்ட, அதுக்கான கான்சிக்வென்ஸ நீ ஃபேஸ் பண்ணுவ. அதோட தாக்கங்கள நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ன்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ளிகேஷனுடைய மீனிங் வந்து கான்சிக்வென்ஸ் தாக்கங்கள்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அத வந்து ஒரு நவுனா யூஸ் பண்றோம். அண்ட் an occasion when you seem to suggest something without saying it டைரக்ட்டா சொல்லாம consequence. So the conclusion that can be drawn from something although it is not explicitly stated. So explicitly stated na வெளிப்படையா ஸ்டேட் பண்றத பத்தி பேசுறாங்க. ஓகே. இங்க இருக்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர் இம்ப்ளிகேஷன் இன் த ப்ராப்ளம். ஓகேயா? அதான் தாக்கங்கள், அந்த ப்ராப்ளம்ல இருக்கிற தாக்கங்கள். ஸோ இங்க இருக்க சினோனிம் என்னது? கொனோட்டேஷன், ராமிஃபிகேஷன். ஸோ ஆன்டோனிம் இஸ் மெஷர்மென்ட் ஆர் ரியாலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் என்டேல்ஸ். ஸோ என்டேல்ஸ்க்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன்? இப்போ சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்க தாத்தா, உங்க அப்பா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்திருக்கும். நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுப்பீங்க. அவங்களுடைய சில்ட்ரன் கிட்ட போகும்பொழுது அதை வந்து நீங்க லிமிட் பண்ணிக்கிறீங்க. உங்க ஃபேமிலிக்குள்ளேயே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ உட்படுத்துகிறதுன்னு போட்டிருக்கேன். ஓகே. இங்க வந்து லிமிட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி over a number of generations so that ownership remains within a particular family or group. Okay. உள்ளேயே நம்ம வந்து வெச்சிக்கிறதுக்காக பண்றது. Okay. Example பாருங்க. A situation which entails considerable risk. Okay. ஒரு limited considerable risk. Synonym is entangle or encompass. Antonym is untangle or untwist. Okay. சிக்கலை அவிழ்க்கிறதும் சிக்கலா இருக்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. மேக்னிட்யூட் அப்படின்னா அளவு. ஓகே. ஒரு விஷயத்தோடைய அளவை வந்து குறிக்கிறது வந்து மேக்னிட்யூட்னு சொல்லலாம். அதை வந்து நவுனா யூஸ் பண்றாங்க. the great size or importance of something, the degree to which something is large or important. ஓகே. இங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? we did not realize the magnitude of the problem. அந்த ப்ராப்ளமோட அளவு பத்தி நான் வந்து ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சினோனிம் என்னது? எமினன்ஸ், grandeur. ஆன்டோனிம் வந்து littleness and tininess. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் அட்டனுவேட்டட். ஓகே. தளர்ச்சி அடைந்தது. ஓகே. ஒரு விஷயம் வந்துட்டு அட்டனுவேட் ஆகுதுன்னா நம்ம வீக் ஆயிடுறோம், இல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து டவுன் ஆயிரும், லெஸ் எஃபெக்டிவா இருக்கும்னா அட்டானுவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேக்சின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அட்டானுவேட்டட் வேக்சின் நான் சொல்லும்போது லெஸ் எஃபெக்டிவா இருக்கிற ஒரு வேக்சின் ஆர் வைரஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒரு வேர்ட் அதோட எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். அப்பதான் அந்த வேர்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இங்க இருக்கிற டெஃபினேஷன் பார்க்கலாம். லாங் அண்ட் தின் ஆர் தின்னர், மேட் வீக்கர் ஆர் லெஸ் எஃபெக்டிவ், ஹேவிங் பீன் ரெடியூஸ்ட் இன் ஃபோர்ஸ், எஃபெக்ட் ஆர் வேல்யூ. ஓகே. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அட்டானுவேட்டட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் இல்லை ஹிஸ் அட்டானுவேட்டட் ஃபிங்கர்ஸ். ஓகே. வீக் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். சினோனிம் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட்டட் ஆர் டிட்டாரியேட்டட். ஆன்டோனிம் இஸ் வர்ச்சுவஸ் அண்ட் மாரல். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ரெம்யூனரேட். ஸோ ரெம்யூனரேட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஊதியம். ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற பே, கிடைக்கிற பணம், அதை பத்தி வந்துட்டு ரெம்யூனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்கு? டு பே சம் ஒன் ஃபார் ஒர்க் ஆர் சர்வீஸ், பே சம் ஒன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் ஆர் ஒர்க் டன். ஓகே. அவங்க பண்ணியிருக்க வேலைக்கு கிடைக்கிறது. இல்லைனா டு பே அண்ட் ஈக்குவலண்ட் டு ஃபார் அ சர்வீஸ், இல்லைனா ஒரு லாஸ், இல்லைனா ஒரு எக்ஸ்பென்ஸா பே பண்றதுக்கு கூட வந்து ரெம்யூனரேட் இல்ல ரெம்யூனரேஷன் சொல்லும் போது இட்ஸ் அ நவுன். ஓகே. இங்க ரெம்யூனரேட்னும் போது இட்ஸ் அ வெர்ப். ஓகே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி இஸ் புவர்லி ரெம்யூனரேட்டட் ஃபார் ஆல் த ஒர்க் ஹி டஸ். ஸோ அவனுக்கு கொடுத்திருக்க பணம் வந்து கம்மியா இருக்கு. புவர்லி ரெம்யூனரேட்டட். ஓகே. ஸோ சினோனிம் என்னது? இன்டெம்னிஃபை, அப்புறம் கம்பென்ஸ். ஓகே. ஸோ இன்டெம்னிஃபைன்னு என்ன அர்த்தம்? ரீஎம்பர்ஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே. ரீகாம்பென்ஸ்னா காம்பன்சேஷனுக்காக சொல்லுவோம். ஓகே. ஆன்டோனிம் இஸ் வித்ஹோல்ட் அண்ட் டினை. நெக்ஸ்ட் வேர்ட் சர்ஃபைட். சர்ஃபைட்னா என்ன அர்த்தம்? அளவுக்கு மிஞ்சி இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம சாப்பிடுற விஷயம் வந்து அளவுக்கு மிஞ்சி இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். சர்ஃபைட்டா சாப்பிட்டு இருக்காங்க, இல்ல கோபம் வந்து அளவுக்கு மிஞ்சி வருது, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரி. இங்க என்ன கொடுத்திருக்கேன்? அமௌண்ட் தட் இஸ் டூ லார்ஜர் ஆர் இஸ் மோர் தென் இஸ் நீடட். ஓகே. நமக்கு தேவை இவ்வளவுதான், ஆனா வந்து அதுக்கு மிஞ்சி நம்ம ஒரு விஷயத்த பண்றோன்றத வந்து சர்ஃபைட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ
I am surfeited with shopping. Okay, shopping பண்றது she is surfeited. Next, indigestion can be brought on by a surfeit of rich food. So rich food வந்து நிறைய எடுக்கிறதுனால அளவுக்கு மிஞ்சி எடுக்கிறதுனால அவங்களுக்கு indigestion வரும்னு சொல்றாங்க. So synonym என்னது? Overdose இல்ல belly full. Antonym is dearth and lack. பஞ்சம்ன்றது தான் டியரத்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எக்ஸ்பீடன்சி. அப்படின்னா சூழ்நிலைக்கு உகந்து இருக்கிற ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பீடன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்வோம்ல, அதை தான் வந்து சூழ்நிலைக்கு உகந்த அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஹெல்ப்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் இன் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் பட் சம்டைம்ஸ் நாட் மாரலி acceptable. Okay, சரி. ஸோ he acted out of expediency not principle. ஸோ அவனோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கான், நாட் அக்கார்டிங் டு த பிரின்சிபல். சினோனிம் என்னது? கான்ட்ரிவென்ஸ், எக்ஸ்பீடியன்ட். ஆன்டோனிம் இஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் எண்டோ. ஸோ எண்டோன்றது வேர்ப், எண்டோமெண்ட்ன்றது நவுன். ஸோ எண்டோனா என்ன சொல்றாங்க? ஒரு நிதி கொடுக்கறது, ஒரு டொனேட் பண்ணலாம், ஏதாச்சும் நாட் இன் கேஷ் பட் தென் ஏதாச்சும் ஒரு பில்டிங் இல்லாட்டி ஒரு பிளேஸ் அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்கல்ல, அதை வந்துட்டு எண்டோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க வந்து டு கிவ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டு பே ஃபார் கிரியேட்டிங் அ காலேஜ், ஹாஸ்பிட்டல் எக்ஸெட்ரா அண்ட் டு ப்ரொவைட் அன் இன்கம் ஃபார் இட். ஓகே, நெக்ஸ்ட் கிவ் ஆர் bequeath an income or property to a person or a institution. So what is bequeath னா அவங்களோட உயில். ஓகேயா, அதுதான் bequeathன்றாங்க. ஸோ இங்க வந்து ஃப்ரீயா வந்து சம்திங் ஃப்ரீலி அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருக்காங்க. இங்க this hospital was endowed by the citizen of India in the 16th centuryன்னு சொல்லியிருக்காங்க. 16th centuryல இருக்கவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே எண்டோ பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. சினோனிம் என்னது? enriched, equipped. so antonym is condemn and refuse. okay, next word ரெசிடியூவல்னா என்னது? மீதி. அதாவது இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர்ல வந்து ஒரு விஷயத்த போட்டு வச்சிருப்போம், மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம எடுத்துட்ட பிறகு கீழே கொஞ்சோண்டு இருக்கும்ல, அதை வந்து ரெசிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ரிமைனிங் ஆஃப்டர் மோஸ்ட் ஆஃப் சம்திங் ஹேஸ் கான் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே கிளியர்லி ஹேவ் சம் ரெசிடியூவல் கில்ட் அபவுட் தேர் treatment of their son. So this is not only related to ஒரு ஃபில்லிங் மட்டும் ரிலேட் பண்ணல, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அ பர்சன். எப்படி சொல்றாங்க? ஒரு ரெசிடியூவல் கில்ட் இருக்கு அவங்களுக்கு அவங்க பையனோட ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சினோனிம் என்னது? நெட்டு. இல்லை ஆன்டோனிம் வந்து கோர். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இம்பீட்ஸ் அப்படின்ற வேர்டு. தடைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இம்பீட்ஸ்னா இட்ஸ் அ வேர்ப். ஓகே, டிலே ஆர் ப்ரிவென்ட் சம் ஒன் ஆர் சம்திங் பை அப்ஸ்ட்ரக்டிங் தெம் இல்லைனா ஹிண்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டு இன்டர்ஃபியர் வித் ஆர் ஸ்லோ த ப்ராக்ரெஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ண விடாம நம்ம வந்து அவங்கள தொந்தரவு பண்றது, இல்லாட்டி வந்து அந்த ப்ராசஸையே வந்து அவங்க ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கிறோம் அந்த விஷயத்துல. சரியா, அதை வந்து நான் என்னன்னு சொல்றாங்க? இம்பீட்ஸ்ன்றாங்க. ஆல்தோ ஹி ஷை, இட் சர்டன்லி hasn't impeded his career in any way. ஓகே, அவன் கெரியரை வந்து தடையே பண்ணலாம் அவன் ஷையா இருந்தாலும். ஓகே, ஸோ synonym is thought, curb. antonym is unclog. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ரிஜிட். ரிஜிட்னா என்னது? திடமா இருக்கிறது, கடினமான அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரிஜிட் பர்சன் சொல்லலாம். ஓகே, இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் பர்சன், ஈவன் ஒரு விஷயம் வந்து நம்மளால ரொம்ப ரிஜிடா இருக்கு, அதோடைய ஷேப் எல்லாமே என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியல, அப்படி கூட நம்ம ரிஜிட்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டெஃபினேஷன் பார்க்கலாம். வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், unable to bend or be forced out of shape, not flexible, appearing stiff and unyielding. So இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, the curriculum was too narrow and too rigid. ஓகே, சரி, ரொம்ப திடமா இருந்திருக்கு அப்படின்றாங்க. சினோனிம் என்னது? hardious, austere. நெக்ஸ்ட் ஆன்டோனிம் வந்து irresolute and indefinite. ஓகே, சரி, அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளவு வார்த்தை பார்த்துருக்கோம்? 30 வார்த்தை பார்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 2 சமப் செஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இப்போ வந்து நிறைய, அதாவது 75 வேர்ட்ஸ் டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, சரி. ஸோ மீட் யூ கைஸ் ஆன் மண்டே வித் அதர் 5 வேர்ட்ஸ். ஓகேயா, ஸோ உங்களோட சினோனிம்ஸ், உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் டெய்லி செஷனில். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் வேர்ட்ஸோட லெட்ஸ் மீட் அப். ஓகே, so bye.